அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வார்த்தையை பாரி சேனலில் ஒரு நல்ல அழகான அருமையான கதையை, ஒரு தெய்வீக கதையை பார்ப்போம். குழந்தைகள் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல கதையை பார்ப்போம். ஓகேவா? சரி, கதைக்கு செல்வோம். ஒரு நாள் சீதா பிராட்டி அவங்க ராமருக்கு சமைத்தார்கள். என்ன சமைச்சாங்க? தன்னுடைய கணவனான ராமனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சிறப்பாக அழகாக சமைச்சு முடிச்சுட்டு தன்னோட கணவரை கூப்பிட்டாங்க. வாங்க கணவரே, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சீதா பிராட்டி சொன்ன உடனே கணவர் ராமன் வர்றார். ராமர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இவங்க எல்லா சமைத்து வைத்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு பொருள் கொடுக்குறாங்க. அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த உணவு ரொம்பவே சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்குது. எப்போதுமே மனைவிமார்களுக்கு ஒரு விஷயம் எப்போதுமே உண்டு. என்ன அப்படின்னா, சமைக்கிற பொருள் கணவன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதில் சீதா பிராட்டியும் விதிவிலக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, என்னென்னு நான் சமைத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ரீராமர் நல்ல கணவர் அல்லவா? ஏன்னா நம்ம நார்மலான உள்ளவங்களாக இருந்தால் இப்போ அந்த விஷயங்கள் அது எப்படியா இருந்தானே, ஏதோ நீ செஞ்சுருக்கிற சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லாமல் அவர் இன்சொல்லால், அதாவது நல்ல சொற்களை பேசக்கூடிய நல்ல மனிதன் அல்லவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே சொல்கிறார், நீ சமைத்த உணவு அழகாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ருசித்து சாப்பிட்றார். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா இன்னொரு உணவையும் பரிமாறுறாங்க. அப்பயும் சொல்கிறாங்க, ஓ பிரமாதம், நீ போன வாட்டி கொடுத்த உணவை விட இப்போ கொடுத்துருக்க உணவு இன்னும் சிறப்பாக அழகாக ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு உணவு எடுத்து ராமருக்கு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் காந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. இவருடைய முகம் லைட்டாக, அவருடைய முகம் அப்படியே மாறுகிறது. உடனே சீதா பிராட்டிக்கு ஒரு மாதிரி பதட்டமும் இதுவும் வருது. ஆஹா, இது வரைக்கும் நல்ல உணவு கொடுத்துட்டு இது காந்தல் மாதிரி இருக்கிறத கொடுத்துட்டேனே, நம்மளுடைய கணவருக்கு எதுவும் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, கணவருக்கு நல்ல உணவு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சீதா பிராட்டி அம்மா பதட்டப்படுறாங்க. உடனே சீதா பிராட்டி அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராமர் சொல்கிறாரு, இல்லைம்மா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நல்லா இருக்குது, என்ன கொஞ்சம் உணவு என்னை போல் கருப்பாக இருக்குது. ஸோ உணவில் காந்தல் ருசி தானே, அதே போல் நான் எப்படி கருப்பாக இருக்கிறேனோ அது போல் இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்குது, சுவைப்பதற்கு இதுவும் ஒரு தனிச்சுவையாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு தயக்கமும் வந்துடக்கூடாது, அந்த அம்மா எதுவும் நினைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு வார்த்தையை ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்க முடியும், இல்லைம்மா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அவர் தான் உண்மையை பேசக்கூடிய மனிதர் அல்லவா, எதுவும் பொய் சொல்லக்கூடாது. ஸோ அப்படின்னா உண்மையை மட்டும்தானே பேசணும். ஸோ அப்படின்னா உண்மையான விஷயத்த சொல்லுறதுக்கு உண்மையை சொல்லணும், பட் அதை புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த உணவு நீ நல்லா தான் சமைச்சிருப்ப, அக்னி தேவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த உணவின் மேலே பாசம், அதனால அவர் கொஞ்சம் தீக்கரையாக ஆக்கிட்டாரு, அதனால இது காந்தல் ஆயிடுச்சு. அப்படி இருந்த போதிலும் அது அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்ப்பதற்கு அழகாகவும் சுவைப்பதற்கு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் உண்மையை தான் பேச வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய மனது நோக வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதுபோல் தன்னுடைய மனைவியை பாராட்ட வேண்டும், அவள் செய்த ஒரு தவறை அவள் திருத்தி கொள்வதற்கு நம்ம வாய்ப்பு அளிக்க வேண்டும், நாம் எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கதையோட சாராம்சம். ஸோ அதனால தான் எப்போதுமே எல்லாருக்கும் இன்முகத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்முகத்தோடு பேசுங்க, நல்ல சொற்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட நோக்கம் இது தான். ஸோ அன்பு குழந்தைகள், நீங்களும் இதுபோல் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப அடுத்தவங்க மனம் கோணாதபடியும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இன்சொல் நல்ல சொற்களை பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலையே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஸோ உங்களை அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.